முட்டாள். தேவனுக்கும் மனிதனுக்கும் கீழ்ப்படியாதவங்க. அவங்க யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. தேவனுக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க, மனுஷனுக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. கவனிங்க, நான் போட்டிருக்கிறேன். அந்த ஆள் பேசும்போதே, ஒருத்தரோடு பேசும்போதே முட்டாள்தனம் வெளிப்படும். திரையில் பாருங்கள். முட்டாள்தனத்தை வெளிப்படுத்துவான், கோபத்தை வெளிப்படுத்துவான், அநீதியை வெளிப்படுத்துவான். இவன் தான் மூடன். நம்பர் 1 எதை வெளிப்படுத்துவான்? தம்பி ஏன்பா லேட்டாக வர? உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? தண்ணி வரல, வீட்டில் தண்ணி வரல, டிராஃபிக் அதிகமாக இருக்குது. மனசாட்சி இல்லை. அவங்க யார்? எதை வெளிப்படுத்துகிறாங்க? நல்லா கவனிங்க. ஒருத்தங்கிட்ட பேசி கோபமே, ரொம்ப கோபம் வந்தானா அவன் முட்டாள்னு அர்த்தம். கோபப்படுறவங்களாம் முட்டாள். நீ ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. யாருக்கு மூக்கு மேலே கோபம் வருதோ அவங்களாம் முட்டாள்னு அர்த்தம். வசனத்தை படிங்களேன், வசனத்தை படிங்க. மூடனோ தன் மூடத்தனத்தை பாருங்க. நான் முட்டாள் என்பது கவனிங்க, எனக்கு தெரிதோ இல்லையோ என் கூட பழகிற மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். என்னம்மா இந்த அம்மா இப்படி பேசுது, வள்ளுன்னு பேசுது, தேல் கொட்டுற மாதிரி பேசுது, புரியவே மாட்டேதில்லை. இன்னொன்று சொல்கிறேன், என்னைக்கோ நடந்த கதை என்னைக்கு சொல்லி குத்துறது. என்னைக்கோ நடந்த கதை, அது முடிந்து போன ஒன்று. புரிஞ்சுதா? சரிதான். மூடத்தனத்தை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க கவனிங்க. நீ இப்படி, உங்கள் அம்மா இப்படி, உங்கள் அண்ணன் இப்படி, உங்கள் தாத்தா இப்படி, இதெல்லாம் என்னது? இப்படி வேறு. நல்ல குடும்பத்தோடு தான் நல்லா இருந்திருப்பேன். உன் குடும்பம் இப்படி, எனக்கு தெரியாமல் இதில் உன்னை எடுத்துட்டேன், உன்னை பிடிச்சிட்டேன், வேணா இப்போ உன்னை விட்டுடு. மூடத்தனத்தை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க? பேச்சில். 2வது கோபத்தில். 3 சொல்ல விரும்புகிறேன் கோபத்தை. நல்லா கவனிங்க. அவங்களுக்கு அதில் ஒன்று போட்டிருக்குது, அதாவது நீதி குறித்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு கவலை கிடையாது. நீதியான வார்த்தை இல்லை, நீதியான வாழ்க்கை இல்லை. இப்படி பேசுகிறோமே, இந்த அம்மாவை காயப்படுத்துமே, என்ன இல்லை? நல்லா கவனிங்க. சில பேர் நீதி எதிர்பார்க்கவே முடியாது. சில பேர் நீதியை எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க யார்? நீ காலை முதல் மாலை வரை நீ ஓதுனா கூட அவங்ககிட்ட என்ன இருக்காது? புரியல. உலகம் அப்படி தான் இருக்குது இன்னைக்கு. சொல்லுங்கள், நீதியான வார்த்தை இல்லை,